ഗുരുഭ്യോ നമഃ. ശ്രീമൻ നാരായണീയം 80வது ദശകം. സ്യമന്തകമണി வரலாறு. സത്രാജിതസ്ത്വമഥലുപ്തവദർഖലപ്തം ദിവ്യം സ്യമന്തകമണിം ബഹവന്നയാചിഃ തത്കാരണം ബഹുവിധം മമ ഭാതി നൂനം തസ്യാത്മജാം ത്വയി രതാം ചലതോ വിവോഢും. இந்த 80வது தசகத்தில் ஸ்யமந்தகமணி ஓட வரலாறை பட்டதிரி வர்ணிக்கிறார். அதில் 1வது ஸ்லோகத்தில் அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, சத்ராஜித் என்ற யாதவன் தனது தவத்தால் சூரியனிடமிருந்து ஸ்யமந்தகம் என்ற ஒரு மணியை பெற்றான். இந்த மணியை உக்ரசேர மன்னருக்கு கொடுக்கும்படி நீ அவனிடம் யாசித்தாய். நீ யாசித்தது பல காரணங்கள் உண்டு. இவைகளில் உன்னிடம் காதல் கொண்ட சத்ராஜித்தின் மகள் சத்யபாமாவை தந்திரமாக மணந்து கொள்வதற்காக கபடமாக நீ கேட்டிருக்கலாம் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். அதத்தம் தம் துப்யம் மணிவர மனேனால்பமனசா பிரசேனஸ்தத் பிராதா கலபுவி வகன் பிராபமிருகாயாம் அஹன்னேனம் சிம்ஹோ மணிமஹசி மாம்சப்ரமவசாத் கபீந்திரஸ்தம் ஹத்வா மணிமபி ச பாலாயத்ததிவான். இந்த 2வது ஸ்லோகத்தில் ஸ்யமந்தகமணி காணாமல் போகிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அற்ப புத்தியுள்ள சத்ராஜித் உன்னிடம் அந்த சிறந்த மணியை கொடுக்கவில்லை. இவன் சகோதரன் பிரசேனன் இந்த செமந்தக மணியை தன் கழுத்தில் அணிந்து கொண்டு வேட்டையாடச் சென்றான். ஒரு சமயம் இதை கண்ட ஒரு சிங்கம் இந்த மணியை மாமிசம் என நினைத்து அவனை கொன்று மணியை கிரகித்தது. பிறகு கரடியோட தலைவனான ஜாம்பவான் சிங்கத்தை கொன்று இந்த ரத்னமணியை தன் மகள் ஜாம்பவதிக்கு கொடுத்தான் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஷஷம் சுசத்ராஜித் கிரமனுஜனாஸ்த்வாம் மணிஹரம் ஜனானாம் பீயுஷம் பவதி குணீனாம் தோஷகணிகா ததः சர்வஜ்ஞோபி ஸ்வஜனசஹிதோ மார்கணபரஹ பிரசேனம் தம் திருஷ்ட்வா ஹரிமபி கதோபு கபி குஹாம். இந்த 3வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் மணியை தேடி குகைக்கு செல்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீதான் அந்த செமந்தக மணியை திருடியதாக சத்ராஜித் கூறியதை கேட்டு மற்ற ஜனங்களும் அப்படியே கூறினார்கள். நீ எல்லாம் அறிந்திருந்தாலும் உலகப் பழியிலிருந்து உன்னை காக்க உன் உறவினர்களுடன் கூட அந்த ரத்ன மணியை தேடுவதில் ஈடுபட்டாய். அப்பொழுது காட்டில் சிங்கத்தால் கொல்லப்பட்ட சத்ராஜித்தின் சகோதரன் பிரசேனனின் உடலையும் ஜாம்பவானால் கொல்லப்பட்ட சிங்கத்தையும் பார்த்தாய். பிறகு ஜாம்பவானின் குகையை அடைந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். பவந்தமவிதர்க்கயன்னதிவயா ஸ்வயம் ஜாம்பவான் முகுந்த சரணம் ஹிமாம் கைஹரோத்துமித்யாலபன் விபோரகுபதே ஹரே ஜய ஜயேத்யலம் முஷ்டிபிஸ் சிரம் தவ சமர்ச்சனம் வ்யதித பக்த சூடாமணிஹி. இந்த 4வது ஸ்லோகத்தில் ஜாம்பவான் யுத்தத்தால் செய்த பூஜையை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஜாம்பவான் வயது முதிர்ந்தவன், சிறந்த ராம பக்தன். ஆயினும் அவன் உன்னை முகுந்தன் என்று அறியாததால் முகுந்தனையே கொண்டவனான என்னை தடுக்க இந்த உலகில் யார் இருக்கிறார்கள் என்றான். மேலும் ஹே பிரபு, ஹே விஷ்ணு, ஹே ராகவா, நீ ஜெயத்துடன் விளங்க வேண்டும் என்று தன் தெய்வமான ஸ்ரீராமனை சொல்லிக்கொண்டே வெகுநேரம் முஷ்டிகளால் உனக்கு சிறந்த பூஜை செய்தான் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். புத்வாததேன தத்தாம் நவரமணீம் வரமணீம் ச பரிக்ருணன் அனுக்ருண்ணன் நமுமாகா சபதி ச சத்ராஜிதே மணிம் பிராதாக. இந்த 5வது ஸ்லோகத்தில் ஜாம்பவதி கிரகணத்தை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு ஜாம்பவான் உன்னை தன் தெய்வமாகிய ஸ்ரீராமன் என்று அறிந்தான். உடனே தன் பெண் ஜாம்பவதியை சிறந்த மணியான சமந்தக மணியையும் உனக்கு கொடுத்தான். நீ அவற்றை பெற்றுக்கொண்டு ஜாம்பவானுக்கு அருள் புரிந்தாய்.
திரும்பி வந்தவுடன் நீ அந்த மணியை சத்ராஜித்துக்கு கொடுத்தாய் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ததனு சகலு ப்ரீடாலோலோ விலோல விலோச்சனாம் दुहितरमहो धीमान् भामां गिरैव परार्पिताम् अधितमणिना तुभ्यं लभ्यं समेत्य भवानपि प्रमुदितमनास्तस्यैवातान्मणिं दहनाशयः. இந்த 6வது ஸ்லோகத்தில் சத்யபாமா பரிணயத்தை பற்றி வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, சத்ராஜித் அவமானத்தால் வெட்கி தலை குனிந்தான். அவன் நாணத்தால் சலிக்கும் கண்கள் கொண்ட தன் மகள் சத்யபாமாவை வேறொருவனுக்கு மனம் செய்து கொடுப்பதாக கூறியிருந்தும் இதை மீறி அவளை ரத்ன மணியுடன் கூட உனக்கு கொடுத்தான். ஆழ்ந்த எண்ணமுள்ள நீயோ நீ விரும்பிய கன்யா ரத்னமான சத்யபாமாவை மட்டும் பெற்றுக்கொண்டு ரத்னமணியை சத்ராஜித்திடமே திருப்பி கொடுத்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ப்ரீடாகுலாம் ரமயதி த்வயி சத்யபாமாம் கௌந்தேயதாக கதயாத குருன் பிராயதே ஹி காந்தினேய கிருதவர்மகிராணி பாத்ய சத்ராஜிதம் சததனுர்மணிமாஜஹார. இந்த 7வது ஸ்லோகத்தில் சததன்வா சத்ராஜித்தை வதம் செய்வதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நாணமுற்ற சத்யபாமாவுடன் நீ இன்பமாக இருக்கும் நாளில் குந்தி புத்திரர்களான பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் தீயில் வெந்து இறந்தனர் என்ற செய்தியை கேட்டு உடனே நீ ஹஸ்தினாபுரம் சென்றாய். பிறகு இந்திரபிரஸ்தத்தில் பாண்டவர்களை சந்தித்தாய். கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் என்ற விதத்தில் அந்த நேரத்தில் சததன்வா என்பவன் அக்ரூரர் கிருதவர்மா கூறியதன் பேரில் சத்யபாமாவை மணக்க முடியாததால் சத்ராஜித்தை கொன்று அந்த ஸ்யமந்தக மணியை அபகரித்து சென்றார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். शोकात् कुरूनु भगतामवलोक्य कान्तां हत्वा धृतं शददनुं समहर्षयस्तां रत्नेशशङ्ग इव मैथिलगेहमेत्य रामो गतां समसि शिक्षिददार्तराष्ट्रम्. இந்த 8வது ஸ்லோகத்தில் சததன்மாவின் வதத்தை வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிறகு தந்தையான சத்ராஜித் இறந்ததை அறிந்து சத்யபாமா மிகவும் துக்கப்பட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தாள். இதை கேட்டு நீ சதன்பாவை கொன்று உன் பிரியையான சத்யபாமாவை மகிழ்வித்தாய். இருப்பினும் பலராமன் மணி யாரிடம் உள்ளது என்று தெரியாமல் இது விஷயமாக கண்ணனிடம் பயந்தது போல் மிதிலை மன்னன் அரண்மனைக்கு சென்று துரியோதனுக்கு கதாயுதம் கற்றுக் கொடுத்தான் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி க்ரூரயேஷ பகவன் பவதிச்சைவ சத்ராஜித குச்சரிதஸ்ய யுயோஜ ஹிம்சாம் அக்ரூரதோ மணிமனா கிருதவான் புனஸ்த்வம் தஸ்யைவ பூதிமுபதாதுமிதி ப்ருவந்தி. இந்த 9வது ஸ்லோகத்தில் அக்ரூரருக்கு செய்த அனுகிரகத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இந்த அக்ரூரர் உன்னிடம் உள்ள அதிக அன்பினால் நீ மணி திருடியதாக கூறி அந்த சத்ராஜித்தை வதம் செய்யும்படி கூறினார். நீயும் அக்ரூரரிடமிருந்து மணி பெறவில்லை. ஏனென்றால் இந்த அக்ரூரருக்கு ஐஸ்வர்யம் வர செய்யவே இப்படி செய்ததாக எல்லோரும் கூறினார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பன் சொல்றார். भक्तस्त्वयि स्थिरधरः सहि कान्तिनेयस् तस्यैव कापदमधिगतमीश जाता विज्ञानवात् प्रशमवानहमित्युतीर्णं गर्वं ध्रुवं शमयितुं भवदा कृतैव. இந்த 10வது ஸ்லோகத்தில் அக்ரூரின் கர்வத்தை அடக்கிறத வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அக்ரூரர் உன்னிடம் உறுதியான பக்தி உடையவன். இப்படிப்பட்டவனுக்கு சத்ராஜித்தை கொல்லும் அளவுக்கு தீய எண்ணம் எப்படி வந்தது? நான் அறிஞன், அடக்கம் உள்ளவன் என்ற அக்ரூரர் மிகவும் கர்வம் கொண்டான். அதனால்தான் இந்த ஒரு மனநிலை அவருக்கு உண்டாயிற்று. இவன் கர்வத்தை அடக்க நீ இந்த மாதிரியான தீய எண்ணம் அக்ரூரர் மனத்தில் தோன்றச் செய்தாய்.
அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். யாதம் பயேன கிருதவர்மயுதம் புனஸ்தம் ஆஹூய தத்விநிஹிதம் ச மணிம் பிரகாஷ்ய தத்ரைவ சுப்ரததரே வினிதாய துஷ்யன் भामाकुचान्दरशय भवनेशपायाः. सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द. இந்த 11வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். சத்ராஜித்தை கொன்ற பயத்தால் கிருதவர்மாவுடன் அக்ரூரர் ஓடி மறைந்தார். இவனை மீண்டும் நீ அழைத்து வரச் செய்தாய். பிறகு நீ சததன்வா சமந்தகமணியை அடைக்கலமாக வைத்து சென்றான் என்ற உண்மையை எல்லோரும் பலராமன் உட்பட அறியுமாறு செய்தாய். மேலும் நல்ல விரதங்களை மேற்கொண்ட அக்ரூரரிடம் இந்த மணியை கொடுத்தாய். மகிழ்ச்சி மிகுதியால் சத்யபாமாவுடன் சுகமாக வசித்து வந்தாய். அல்லவா குருவாயூரப்பா குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார்.